தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். தாவேக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு சர்ச்சையும் பிரச்சனையும் உருவாகிட்டே இருக்குது. முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய அந்த அலுவலக அறை மாற்றுகிற அந்த விஷயத்தில் முன்பு ஒரு விஷயங்கள்லாம் ஊடகங்களில் அப்படியே நைஸாக வெளியிட்டாங்க. நம்ம கூட அது சம்மந்தமாக பேசியிருந்தோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஊடகங்களில் எதை கசிய விட்டார்கள் என்றால், அந்த அரசுக்கு அறையை மாற்றுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண போகிறாங்க. 10 கோடி ரூபாயில் அறை புதிதாக உருவாக்கப்படுகிறதுன்னு ஒரு தகவலை கசிய விட்டாங்க. ஆனால் அதுக்கு என்ன எதிர்ப்பு வரும் அப்படின்னு பார்த்தாங்க. அது ஒரு பெரிய எதிர்ப்பு, பயங்கரமாக பரபரப்பாக 10 கோடி ரூபாயில் ஆஃபீஸ் மாற்றுறாங்களா, 10 கோடி ரூபாயில் ஒரு சொகுசு அரண்மனை மாதிரி மாற்றுறீங்களா அப்படின்னு பயங்கரமான கடுமையான எதிர்ப்பு வந்த உடனே அது பூரா தகவல், அது பொய். அது தாவேக அரசாங்கத்துடைய மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அரசாங்கம் செய்கிற எல்லாத்தையும் முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா தகவலாக கசிய விடுவாங்க. ஒரு பெரிய விஷயத்தை செய்வதாக முன்னாடியே வேறு ஒரு பொய்யான நரேட்டிவை செட் பண்ணி கசிய விடுவாங்க. அது போய் மக்கள்கிட்ட போய் கடும் எதிர்ப்பை வாங்குச்சுன்னா உடனே அதை அடக்கி வாசித்து நாங்கள் அவ்வளோ பண்ணலை, இவ்வளோ தான் பண்ணுறோம் அப்படின்னு பொய் பரப்புவாங்க. அந்த அடிப்படையில் முதல்ல கசிய விட்ட தகவல் 10 கோடி ரூபாயில் அறை மாற்றப்படுகிறது ஒரு தகவலை வெளியிட்டாங்க. எல்லா ஊடகங்களும் அந்த செய்தியாக வெளியிட்டது. மக்கள்கிட்ட கடும் எதிர்ப்பு, அரசியல் கட்சிகள் எதிர்த்தார்கள், எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்வினை ஆற்றியது. இப்போ என்னன்னா, இப்போ அந்த தொகை அப்படியே பாதியாக குறைக்கப்பட்டு விட்டுதான். பாதியான எவ்வளோ? 5.54 கோடி ரூபாய்க்கு அறை மாற்றப்படுகிறது. ஏன் இந்த சேரில் உட்காந்து வேலை பார்த்தா வேலை பார்க்க முடியாது? அந்த சேரே 1.5 லட்சமா இப்போ அவருக்காக மாறி இருக்கிற, இப்போது இருக்கிற முதலமைச்சர் அறையில் இருக்கிற சேர் இருக்குல்ல, அந்த சேர், உட்கார்ற சேர் 1.5 லட்சமா. யார் அப்பா வீட்டு காசுனா நீங்களும் நானும் கட்டுற வரி பணம் தான். ஏன் அந்த சாதாரண சேர்ல உட்கார முடியாதா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆடம்பர அயோக்கியத்தனம் தெரியுமா? என்னமோ 24 மணி நேரம் அதில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி. இது அதுதாங்க, அந்த ஒரு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு, வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கூட கொடை பிடிப்பாங்கன்ற கதை தான் இதெல்லாம். எல்லாமே சொகுசு, மேட்டிமை, அதிகார மமதை, ஆணவத்தினுடைய உச்சம். இதுதான் இந்த தாவேக அரசாங்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம். இப்போது பிரச்சனை நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த டெண்டர் முறை இருக்குல்ல, இந்த 5.54 கோடிக்கான அலுவலக அறை மாற்றுகிற டெண்டரில் கூட அவ்வளவு முறைகேடு, மோசடித்தனம், அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், ஊழலின் ஊற்றுக்கண்ணா தாவேக தான். முறையான வெளிப்படைத்தன்மை இல்லை. இந்த அலுவலக அறையை மாற்றுவதற்கு பக்கத்தில் இருக்க நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது ஃப்ளோரில் இருக்கிற எல்லா ஆஃபீஸையும் காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி எல்லாரையும் வெளியே துரத்திட்டாங்க. அதற்கான வேலையை தொடங்கிட்டாங்க. எப்படா டெண்டர் போட்டிங்கன்னா டெண்டரே போடல. ஆனால் அதுக்குள்ளே ஆஃபீஸ் எல்லாம் காலி பண்ணி எல்லாரையும் வெளியே துரத்திட்டு அந்த உள்ளே இருக்கிற கட்டுமானங்கள்லாம் இந்த பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்களே எல்லாத்தையும் இடித்து சமன்படுத்தி நீர்படுத்தி அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான அளவுக்கு மாற்றுவதற்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது தொடர்பான நிறைய வீடியோக்கள், ஃபோட்டோக்கள்லாம் வெளியில் வந்துருச்சு ஏற்கனவே. அது கடும் எதிர்வினை ஆற்றின உடனே டெண்டர் வெளியிடுறாங்க. அந்த டெண்டரை எப்படின்னா, நீங்கள் ஒரு 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 வேலை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வேலை செய்ய போகிறோம், இந்த மாதிரி வேலை செய்வதற்கு அரசாங்கத்தில் ஒப்பந்தம் பெற்ற கான்ட்ராக்டர்கள் யாரெல்லாம் இருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வேலையை நீங்கள் பண்ணி கொடுக்கணும், இந்த வேலைக்கு என்ன வேலை நீங்கள் கோட் பண்ணுறீங்க, இவ்வளவு நாளுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும், எங்களுக்கு இன்னென்ன மாதிரியான கிரைட்டீரியா இருக்குது, என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலுவலகத்தை மாற்றி கொடுக்கணும்னு அரசாங்கம் சொல்லும். ஒரு பாலம் கட்டணும்னா அப்படித்தான், ஒரு ரோடு போனோன்னா அப்படித்தான், ஒரு கட்டடம் கட்டி தரணும்னா அப்படித்தான். எல்லா இடங்களுக்கும் முன்கூட்டியே திட்ட வரைவுகள் பெறப்பட்டு அதன் பேரில் மதிப்பீடுகள் அளிக்கப்பட்டு யார் அதிகமாக ஒப்பந்த புள்ளி அது கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படும். இவங்க சொன்னதை விட குறைவாக இருக்கணும் ஒப்பந்த புள்ளி, அப்போ தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அரசுக்கு மிச்சம் பிடிக்கிறாங்களாம் காசை. எப்படி? ஒரு ஆபீஸு மிஞ்சி போனால் எத்தனை பேர் உட்கார போகிறாங்க? அதுக்கு எதுக்கு 5.5 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் எதுக்கு? அதான் ஆடம்பரம், ஆணவம், திமிருத்தனம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த அடிப்படையில் இந்த அலுவலகத்துக்கான வேலையை முன்னாடியே தொடங்கிட்டு இப்போ எதிர்ப்புகள் நிறைய வந்த உடனே அவசரமாக அதற்கு 10வது தளத்தில் நாங்கள் டெண்டர் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெண்டரை வெளியிடுறாங்க. ஆனால் அந்த டெண்டர் அறிவிப்பு வெளியிட்ட நாள்லேருந்து அதன் பிறகு டெண்டரில் போடவே இல்லை. இது பேப்பரில் போட்டாங்க. பேப்பரில் போட்ட பிறகு ஏங்க டெண்டர் வரவே இல்லை அப்படின்னா, இல்லை உடனடியாக அது இணையத்தில் பதிவேற்றம் பண்ணிடுவோன்னு அதன் பிறகு 2 நாள் கழிச்சு தான் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படுது. நாளிதழ்களை வெளியான விளம்பரத்துக்கும்
ஆன்லைன்ல வெளியான இ டெண்டருக்கும் நிறைய முரண்பாடு, நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கு. இதுல என்னன்னா, பேப்பர்ல போட்ட அந்த ஆன்லைன் விளம்பரத்துல 5.54, அதாவது 5.54 கோடிக்கான திட்ட வரைவுன்னு அதுல ஆன்லைன் இதுல இருக்கு பேப்பர்ல. ஆனா ஆன்லைன்ல போடப்பட்ட இடத்துல திட்ட மதிப்பீடு அப்படின்ற இடத்துல NA அப்படின்னு போட்டாங்க. NA என்னன்னா நாட் அப்ளிகபிள், தொகை வந்து நிர்ணயிக்கப்படலை அப்படின்றது அது அர்த்தம். ஆன்லைன்ல கிடையாதான், பேப்பர்ல 5.54 கோடி. இதுலயே எவ்வளவு பெரிய முரண்பாடு, எவ்வளவு பெரிய இதுல ஏதோ ஒரு பெரிய முறைகேடு இருக்கு, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இருக்கு. இதற்கு முட்டு கொடுக்கிறாரு பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கிற ஆதவ். நிர்வாக வசதிக்காக முதலமைச்சரை பார்க்க 80 பேர் வேலை செய்யறாங்க, அதுக்காக எங்களுக்கு வந்து அலுவலகம் வேணும், அதுக்காக மாத்திரம் ஏன் இந்த இடத்துல உட்காந்து வேலை பார்த்த இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இத்தனையோ முதல்வர்கள் சிறப்பாக இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயரத்தை கொண்டு போய் இந்தியாவே திரும்பி பார்க்கிற இடத்துல தமிழ்நாடு இருக்கிற எல்லா முதல்வர்களும் இங்க உட்கார்ந்து ஆட்சி நடத்துறாங்க. யாரும் ஜோசியம் பார்த்து ஆட்சி நடத்தல, யாரும் தண்ணியை பார்த்து நீர்நிலையை பார்த்து தான் உட்காரணும், அப்பதான் அவருக்கு வந்து சீட்டு தேய உட்கார்ந்தாதான் அவர் ஆட்சி நடத்த முடியும்னு யாரும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் பூரா ஜோசி அயோக்கியத்தனம். இது பூரா வந்து இந்த எவனோ எழுதி கொடுப்பான் மண்டபத்துல, அதை செஞ்சு செய்யற விஷயம். இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இந்த அமைச்சர்கள் கூடாரம் ஜால்ரா அடிக்கிறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு, அதாவது மக்கள் வரி பணத்தை நம்ம ஒரு பைசா தொடமாட்டேன் அப்படின்னு அள்ளி விட்டவர் தான் இவர். இந்த சப்பு விஜய் தான் ஒரு பைசா நான் வந்து மக்கள் பணத்தை தொடமாட்டேன், தொட்டவனையை விட மாட்டேன், விட்டவனையை தொடமாட்டேன் அப்படின்லாம் பஞ்சு டயலாக்லாம் பேசினாரு. இன்னைக்கு ஊழல்ல எவெல்லாம் தலைச்சிருக்கானோ அவெல்லாம் கட்சியில சேர்த்துக்கிறாரு. இந்த கட்சியே ஊழல் கட்சியா மாறி போச்சு. இப்பவே ஏராளமான பணங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்லயும் பயங்கர முறைகேடுகள், எதுவுமே ப்ராப்பரா கிடையாது. முதல் நாள் வந்து 11 வகையான மதுபான வகைகளை தடை போடுறாங்க, 24 மணி நேரத்தில் அந்த தடை நீக்கப்படுது. எப்படி திமிங்கலம் அப்படின்னு கேள்வி வரும்ல, அந்த மாதிரி. ஏன்னா யார் என்ன தரணுமோ, யார் என்ன வாங்கணுமோ, என்ன சமரசமாச்சோ யாருக்கு தெரியும்? யாருக்கோ, நமக்கு தெரியாது. ஆக இது அனைத்துமே அயோக்கியத்தனத்துடைய உச்சம். இது மட்டும் இல்லைங்க, அந்த வேலையெல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டெண்டர் வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி 13ஆம் தேதி பேப்பர்ல போடுறாங்க. போட்டவுடனே இந்த டெண்டர்ல நீங்க கலந்துக்கணும், நீங்க இந்த டெண்டர் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி 3 மணி வரைக்கும் நீங்க உங்களுக்கு டைம் இருக்கு, நீங்க விண்ணப்பிக்கலாம்னு போட்டுட்டு, இது நாம்கே வாஸ், கண் துடைப்பு, இது அயோக்கியத்தனம். இதுலதான் முறைகேடுன்னு நம்ம சொல்றோம். நம்ம மட்டும் சொல்ல, ஊரே சொல்லுதுன்னு வச்சுங்களேன். ஆணவத்துல உச்சத்துல இருக்கிறவங்க எது பண்ணாலும் சரின்னு தானே சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில செப்டம்பர் 1ஆம் தேதி 3 மணி வரைக்கும் டெண்டர் கால்ஃபர் பண்ணி டெண்டரை வந்து நம்ம போடுவதற்கான காலக்கெடு இருக்கிற வரைக்கும், இப்ப நம்ம எந்த மாசத்துல இருக்கோம்? ஆகஸ்ட் மாசத்துல தான் இருக்கும். இன்னும் செப்டம்பர் மாசம் வரவே இல்லை. ஆனால் அதற்குள்ளாக 10வது மாடியில வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சு. யார் பண்றா? அந்த ஒப்பந்ததார் யாரு? அவர் எந்த அடிப்படையில் எடுத்தீங்க? எப்படி அது செப்டம்பர் 1ஆம் தேதின்னு நீங்க கால வரையறை கொடுத்துட்ட பிறகு அதற்கு முன்பாக எப்படி டெண்டர் ஓப்பன் ஆச்சு? அதுவும் 3 மாசத்துக்குள்ள முடிச்சு கொடுக்கணும். ஜோசியர் டேட் கொடுத்துருப்பாரு, அப்பா இதுக்குள்ள நீ போய் அந்த இடத்துல உட்காந்தாதான்ப்பா உங்க ஆட்சி நிலைக்கும், இல்லைன்னா கவுத்துருவானுங்கப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு டேட்டை கொடுத்துருப்பாரு. இதுல என்ன காமெடினா, இந்த தேதி குறிச்சு கொடுக்குறாரு பாரு ஒரு ஜோசியர், அவர் பேரை தாங்க எல்லா திட்டத்துக்கும் வச்சிருக்காரு. அது ரதன் பண்டிட் வெற்றிவேல் ஒரு பேரு. இந்த வெற்றின்ற பேரை தான் ஊர்ல இருக்கிற எல்லா திட்டத்துக்கும் வச்சிருக்கானுங்க. அவன் எவ்வளோ உஷாரா எவ்வளோ வந்து பிளான் பண்ணி தான் பேர் அந்த இடத்துல வச்சிருக்காரு பாருங்க. எனக்கு இந்த வடிவேல் ஒரு படத்துல சீனாத்தானா நாட் 7 ஒரு படம் வந்தது இல்லை, அதுல வந்து ஒரு இந்த 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 இதுக்கு வந்து நம்ம இந்த கம்பெனிக்கு ஒரு பேர் வைக்கலாமா அப்படின்னா வடிவேல் அவர் பேரை நைஸா உள்ள கொண்டாந்து சேர்ப்பார்ல, அந்த மாதிரி இந்த நம்ம வடிவேல் பாணிலேயே இந்த ஜோசியர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் பேரை கொண்டு வந்து உள்ள வச்சாரு. இது தெரியாமையே இந்த தாவேகா கும்பல் அவர் பேரே ஊர்ல இருக்கிற எல்லா திட்டத்துக்கும் வைக்குது. வெற்றி 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 வெற்றி. கேட்டா இது வெற்றி கட்சி பேரா? அது கட்சி பேர் இல்ல. ஆட என்னத்தை சொல்லி தொலைறதுங்க, தான் பேர எல்லா திட்டத்துக்கும் வச்சிருக்காரு. எவ்வளவு சூப்பர் பாத்தீங்களா? இதுதான் அந்த ஜோசியரோட லட்சணம். ஆனா அந்த ஜோசியருக்கு ஊரெல்லாம் கணிக்க தெரிஞ்ச ஜோசியருக்கு தனக்கு ஒரு அரசு பதவி கொடுத்து அந்த பதவி அடுத்த சில மணி நேரங்கள்ல புடுங்கிடுவாங்கன்றத கணிக்க தவறிட்டார். தெரியல. இதுல என்ன தெரியுது? துபாகூர்னு தெரியுது. ஒரிஜினல் ஜோசியர் இல்ல, எவனோ எழுதி கொடுப்பான், குருவி உட்கார பணமழை உந்த கதைன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல பழமொழி, அந்த மாதிரி கதை. அது போய் போலையுது. நமக்கு அவன் பதவியில் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அவரு எல்லா அதிகாரம் படைத்தவரா எல்லா இடத்தையும் சுத்திட்டு தான் அவர் ஒரு பவர் சென்டரா சுத்திட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த பிளான்
அதாவது 5.54 கோடிக்கு வரையறைக்கப்பட்ட இந்த விஷயத்த ஆனா கிட்டத்தட்ட வந்து ஒரு 135 டெண்டர் வந்து அந்த காலகட்டத்தில் ஆன்லைன்ல ஏத்தினாங்க. இந்த 3 தவிர இந்த அரசு இந்த ஆபீஸ் மாத்திர இந்த டெண்டர் தாண்டி ஆன்லைன்ல ஏத்தின 135 டெண்டர் வந்து அதே டைம்ல ஆகஸ்ட் மாசம் ஏத்திருக்காங்க பொதுப்பணித்துறை சார்பா. இப்போ இந்த 3 டெண்டர் மட்டும் விட்டாங்க. ஏன், எதுக்காக இதை ஏத்தல ஆன்லைன்ல? ஏன்னா அதுல ஏதோ தவறு இருக்கு, ஏதோ தப்பு இருக்கு. இவங்க ஒப்பந்த புள்ளி கோர்றது ஒரு வகை, ஆனா செலவினங்களை காட்டுறது வேற வகை. நிச்சயமா பாருங்க, இது வந்து அதிகமான தொகைக்கு தான் செலவு பண்ணுவாங்க வைப்பாங்க, ஆனா குறைந்ததா கணக்கு காட்டுவாங்க. ஏற்கனவே உலா வந்துருச்சு 10 கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்கன்னு, எதிர்ப்பு வந்தவொடனே 5.54 கோடின்னு குறைச்சிட்டாங்க. அதுவும் வந்து உண்மையிலே பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இணையத்துல பதிவு பண்ண விஷயத்துல அமௌண்ட் போடாம ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க, நாட் அப்ளிகபிள்னு வச்சு என்னன்னு போட்டு வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியாது, இப்பவும் இருக்கு. நீங்க போய் இணையத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த முறையான டெண்டர் அப்படின்றது வந்து கரெக்டா ப்ராப்பரா வரணும் அப்படின்னு சொன்னா அரசு கெசெட்ல போட்டு திட்ட வரைவுகள், அந்த பணி என்ன செய்ய போறோம், 50 லட்சத்துக்கு மேல இருந்தாலே அது எல்லாத்தையுமே கெசெட்ல போடணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அரசிதழ்ல, மாவட்ட அரசிதழ், நாளிதழ், தமிழ்நாடு டெண்டர் இணையத்துல எல்லாத்துலயுமே ப்ராப்பரா 50 லட்சத்துக்கு மேல இருந்தாலே நீங்க முன்னாடியே போடணும். இது கோடிக்கணக்கான ரூபாய் டெண்டர். அப்ப இதுல ஏன் இவ்வளவு முறைகேடு பண்றீங்க, ஏன் இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இது எதுவுமே முறையாக நடக்கல. இந்த அரசாங்கத்துல இந்த ஆபீஸ் மாத்திரத்துல மட்டும்தான் ஊழல் முறைகேடுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் கிடையாதுங்க. இது ஊழலின் ஊற்றுக்கண். இவங்க சொன்னாங்கல்ல, நாங்க ரொம்ப நேர்மை தூய சக்தின்னு சொல்றதுல துளி கூட இவர்கள் அதை சொல்வதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் தான் இந்த தாவேகா கும்பல். ஏன்னா தன்னுடைய கட்சியில பொறுப்புல இருக்கிற பெண்கள், அது வழக்கறிஞரா இருக்கிற பெண்கள், சட்டத்தை அவங்க தான் நிலைநாட்டுறாங்கன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம்ல, அந்த பெண்களுக்கே காசு கொடுத்தாதான் பதவி கொடுக்குறேன்னு சொன்ன கேடுகட்ட ஆட்சி தான் தாவேகா ஆட்சி. அரசு வழக்கறிஞர் நியமனத்துல 3 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 120 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செய்ததாக முதல் குற்றச்சாட்டு, பெரும் குற்றச்சாட்டு வந்தது. அதை நீங்களோ நானோ சொல்லல, அதை சொன்னது ஞானசௌந்தரின்னு ஒரு வழக்கறிஞர். அவங்க யாரா அப்படின்னு பார்த்தா அவங்க தாவேகால அந்த வழக்கறிஞர் பிரிவுல ஒரு பொறுப்புல இருந்தவங்க. இப்ப அந்த கட்சி விட்டு அந்த அம்மாவை நீக்கிட்டாங்க. அந்த அம்மா வழக்கும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த போஸ்டிங்க்கு, அரசு வழக்கறிஞர் போஸ்டிங்க்கு பல லட்சம் ரூபாயை இவங்க லஞ்சமாக கேட்கிறார்கள். பல ஆடியோக்கள் வந்தது. எல்லாருக்கும் நாங்க வந்து 10 லட்சம் வாங்குறோம், நீ 7 லட்சம் கூட போதும் அப்படின்னு எவனோ ஒருத்தன் பேசுறான். அவன் கேட்டா அவன் ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறவனா. இந்த லஞ்சத்திலே ஊறி திளைத்து இருக்கிறவர்களுக்கு எங்க போனாலும் அது வரதான் செய்யும். வாயிலே வடை சுடுறவன் என்ன பண்ணுவான்? இது மட்டுமா ஊழல் நினைக்கிறீங்க? எல்லா துறைகள்லையும் ஊழல் தாண்டவம் ஆடுது. ஆனா என்ன பண்றாங்கன்னா இவங்க சின்ன சின்னதா இருக்கிற இடங்கள்ல எல்லாம் நாங்க அந்த ஊழலை ஒழிச்சிட்டோன்றாங்க. போலீஸ்காரன் நிப்பாட்டி வழியில வந்து பணம் புடுங்கிறது நின்று போச்சு. அரசு அலுவலகங்களில் வேலை செய்யறதுக்கு அல்லது சான்றிதழ் போய் வாங்க போறதுக்கெல்லாம் காசு கேட்கறது இல்லை. இதை பெருமையா பேசிக்கிறானுங்க. 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் வாங்கின இடங்கள்ல எல்லாம் நாங்க நிறுத்திட்டோம்னு பேசிவிட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆட்டையை போட்டுட்டு இருக்கு ஒரு கும்பல். இந்த கும்பல் தான், வேற எந்த கும்பல்? இதற்கெல்லாம் முதலமைச்சர் சப்பு விஜய் என்ன பதில் சொல்லுவார்? சொல்ல மாட்டார். ஏன்னா அவருடைய அலுவலக அறை விஷயத்திலேயே இவ்வளவு முறைகேடுகள் நடக்குது, வெளிப்படைத்தன்மை இல்லை. இப்போ இந்த அறை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? தமிழ்நாட்டில் காசு இல்லை, கஜானா காலியா இருக்கு. ஒரு ரூமை மாத்துறதுக்கு எவனாவது ஒருத்தன் 5.5 கோடி ரூபாய் செலவு பண்ணுவானா? யார் அப்ப வீட்டு காசு? நீங்கள் நானும் கட்டுற வரி பணங்க. யார் கேட்கறது? எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். நேற்று கூட சட்டமன்றத்தில் ஏவா வேலு, என்னங்க ஆபீஸ் மாத்துறீங்க, இத்தனை ஆண்டு காலம் இத்தனை அமைச்சர்கள்லாம், இத்தனை முதலமைச்சர்கள் இங்கே தாங்க இருந்து, நீங்க ஆபீஸ் மாத்துறது வந்து கலைஞர் கருணாநிதி கட்டின பில்டிங்ல தான் போறீங்க, அது எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான். ஆனா அதற்காக இவ்வளவு ரூபாய் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த அறையில என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா உடனே முட்டு கொடுக்கறதுக்கு முந்திரிக்கொட்டை முனுசாமின்னு ஒருத்தர், முந்திரிக்கொட்டை பெரியசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அது அமைச்சர் ஆதவ். அவர் உடனே எந்திரிச்சு வந்து இல்ல நிர்வாக வசதி, முதலமைச்சர் வந்து 80 பேரோட பணியாற்றார், இடப்பற்றாக்குறை. அப்ப இவ்வளவு ஆண்டு காலம் மிக சிறப்பாக பணியாற்றிய எத்தனையோ முதல்வர்களுக்கு இடப்பற்றாக்குறை வரலையா?
அவங்கெல்லாம் ஆட்சி அங்கே உட்காந்து பண்ணலையா? கோட்டையில் உட்காந்து பண்ணா என்ன உங்களுக்கு எங்க வலிக்குது? இதெல்லாம் தான் ஆணவத்தினுடைய உச்சங்க. மக்களே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தாவேக அரசாங்கம் ஆடம்பரத்துல பயங்கரமா திளைத்திருக்கிறார்கள். மீட்டிங் போட்டா கூட 5 ஸ்டார் ஹோட்டல் தான் மீட்டிங் போடுவாங்க. யார் அப்ப வீட்டு காசுன்னு தெரியாது. எங்கேயாவது டெல்லிக்கு போறாரு, கர்நாடகா போறாருன்னா அரசு செலவுல தனியார் ஜெட் விமானத்தில் தான் போவாரு. இவருக்கு பயணிகள் விமானத்தில் போனா இவருக்கு எவனாவது கடிச்சு தின்றுவான். பயணிகள் விமானத்தில் போனா ஏதோ டிக்கெட்டோட போயிடுங்க. தனியார் ஜெட் விமானம்னா பல லட்சம் செலவு, 10 லட்சம் 20 லட்சம் செலவு. ஒவ்வொரு பயணத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சம் செலவுனா யாரு அப்ப வீட்டு காசு? இங்க பெண்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற துப்பில்லாத அரசாங்கம். 2500 ரூபாய் எங்க வரல, எப்ப வரும் தெரியாது. 6 சிலிண்டரு வருமா? வராது. எப்ப வரும் தெரியாது. 3000 ரூபாய் மாணவர்களுக்கு, 4000 ரூபாய் படிச்சுட்டு வீட்டுக்குள்ள 29 வயசு வரை இருக்கிறவனுக்கு பட்டதாரிகளுக்கு கொடுப்பேன்னு சொன்ன வெறுமாயிலே வடை சுட்ட முதலமைச்சர் சப்பு விஜய் அவர்களே, இதெல்லாம் எப்ப தருவீங்க? எப்ப செய்வீங்க? இது வேற கொடூரம் என்னன்னா, இது மாதிரி ஏராளமான திட்டங்கள் ஒரு திட்டம் கூட நிறைவேற்றத்துக்கு வரவே இல்லை. முழுமையாக நிறைவேற்றல. ஒரு திட்டத்தை கேட்டா நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு வாக்குறுதியை நிறைவேற்றினோன்னு அள்ளி விடும் அந்த பொய் பேசுகிற ரீல்ஸ் மாடல் ஆட்சி. என்னன்னா, நாங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். அந்த 1000 ரூபாய் ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டு இருந்த 1000 ரூபாய் தான். நீங்க ஒன்றும் கைட்டில் அங்கே வந்து. அதே மாதிரி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, முழுமையான கடன் தள்ளுபடினாரு. இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் மாதிரி இடையிடையில கொஞ்சம் கொஞ்சம் மானிய தானிய பொன்மானை போட்டுக்கிறது. இதெல்லாம் 50,000 முதல்லனாரு, இப்போ 75,000 ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஆனா விவசாயிகள் கடும் கோபத்தில் இருக்காங்க. இதை விட நேற்று சட்டமன்றத்தில் விவசாயிகளை மாஃபியான்னு பேசியிருக்காரு ஒருத்தர். யாருன்னா அந்த கனிம வள ட்ரோன் அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த ட்ரோன் அமைச்சர் வண்டல் மண் எடுக்கிறாங்கன்னு பஞ்சாயத்து வரும்போது அந்த அந்த மண் எடுக்கிற மாஃபியாக்களை கட்டுப்படுத்த தான் வண்டல் மண் எடுக்கிறதுக்கு தடுக்கிறோம் அப்படின்னு உடனே கடுப்பாயி எடப்பாடி உட்பட எல்லாருமே எதிர்த்து பயங்கரமா கோஷம் போட உடனே சமாளிக்கிறாங்களாம். அவை முன்னவராக இருக்கிற செங்கோட்டையன் சபாநாயகர்லாம் சமாளிக்கிறாங்க. இல்ல அப்படி இல்லை, அவர் அப்ப அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. எந்த அர்த்தம்? வண்டல் மண் எடுக்கிறவங்களாம் மாஃபியானா வண்டல் மண் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? செங்கல் பயன்படுத்த யூஸ் பண்ணுவாங்களா? வண்டல் மண் எங்கேயாவது செங்கலுக்கு யூஸ் பண்ணுவாங்களாங்க? அடிப்படையில் விவசாயத்தை பத்தியும் தெரியறது கிடையாது, ஒரு கன்றாவையும் தெரியுது இல்லை. இவரெல்லாம் அமைச்சர்கள்னா இந்த நாடு எங்க உருப்படும்? எப்படி உருப்படும்? களிமண்ல தான் செங்கல் செய்வாங்க. வண்டல் மண் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க? இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, அதான் சொல்ல வரேன்ல, முதல் சொன்ன பழமொழி தான். யாரோ ஒருத்தருக்கு ஏதோ கிடைச்சதுன்னா அர்த்தராஜர்கள் கொடை பிடிப்பாங்கன்ற மாதிரி இவர் எப்படியோ அகஸ்மாத்தா பதவியில் உட்காந்துட்டாங்க. அந்த பதவி அவங்களுக்கு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. அவங்கள மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களை மட்டும் இல்லை, ஓட்டு போடாதவர்களையும் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் எப்போ முடிவு வரும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இதே நிலை நீடித்தால் மிக மோசமான தோல்வியை சந்திப்பார் சப்பு விஜய். இனி வருகிற எந்த தேர்தல் வந்தாலும், நீ அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் இனிமே ரீல்ஸ் ஓட்ட முடியாது, மக்கள் நம்ப மாட்டாங்க. பொய் பேச முடியாது, இனி மக்கள் நம்ப மாட்டாங்க. வாயிலேயே வடை சுட முடியாது, மக்கள் நம்ப மாட்டாங்க. 1 லட்சம் கோடி முதலீடு வந்துச்சுன்னு அள்ளி விட்டாங்க பாருங்க, ஒரு பெரிய உலகமகா சைஸ் வடை. அது ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒத்த பைசா கூட இன்ன வரைக்கும் வரல. எல்லாம் பேப்பர்ல இருக்கு. அது கூட 1 லட்சம் கோடி கிடையாது. இங்க உள்ளூர்ல இருக்கிறவனே பிடிச்சி நீதான் முதலீட்டாளர்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஒரு மீடியாவும் உள்ள விடல. ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிடுவான். பத்திரிகையாளர்களை கண்டாலே பயம், குளிர் ஜுரம் வந்துருது. அசம்பிளியில கேள்வி கேட்டா பதில் சொல்ல துப்பு இல்லை. எதுக்கு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காடுறீங்க? ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு அந்த பதவி லாய்க்கு இல்லைங்க. ரீல்ஸ் போடுறது, சும்மா போய் ஷோ காமிக்கிறது, சல்யூட் அடிக்கிறது, முதல் வரிசையில யாருக்கு இடம் கொடுக்கணும்னு கூட தகுதி தெரியாம இடம் கொடுக்கறது அயோக்கியத்தனமா இல்லையா? இதுதான் உங்க லட்சணம். ஆட்சி லட்சணத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் எத்தனை நாட்கள் ஆட்சியினுடைய நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காரு, அது மட்டும் நல்லா தெரியுது. மக்களே, இது போன்ற இன்னும் ஏராளமான ஊழல்கள் ஒன்று ஒன்றா வெளிச்சத்துக்கு வரும். ஏன்னா இவர்கள் செய்கிற அத்தனையும் நிச்சயமா பயங்கரமா மாட்ட போறாங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாரு, இவங்க எல்லாம் கடுமையா மாட்ட போறாங்க. இந்த தாவேகா கும்பல், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாம் அதையெல்லாம் நீங்கள் கவனித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க வேலைன்னு இருக்காரு. அதையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சாமானிய மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியினுடைய லட்சணம் வெளிச்சத்துக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
அது வந்து பல்ல காட்டிருச்சு ஆட்சி, பளபளப்பாயிருச்சு. கண்ணாடின்னு வைரம்னு நினைச்சு கண்ணாடியை ஜனங்க எடுத்துட்டு போய் நம்பி, ஐயோ இது பயங்கர வைரம் பாயுதுன்னாங்க. கடைசியில் பார்த்தா அது வந்து மினுக்குகிற கண்ணாடி, அவ்வளவுதான். மகளே, இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ளணும்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.